الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال أيضا ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث الدين النصيحة وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மேன்மையானவன், மகத்தானவன், தூய்மையானவன், விஷாலமானவன், எல்லா வஸ்துக்களையும் படைச்சவன், பரிபாலிக்கக்கூடியவன், போஷிக்கக்கூடியவன். அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கே புகழ்கள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய சலாமும் சாந்தியும் வெற்றியும் சலாத்தும் அமைதியும் முதற்கண் எம்பெருமானார் நெஞ்சில் நிறைந்த உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களுடைய தோழர்கள், துயர்ந்தவர்கள், எம்மில் வந்து உதித்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹீன்கள், ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக என்று சொன்னதன் பின்னால் புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையாம் மஸ்ஜிதிலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, முதலாவதாக தக்வா என்றால் அல்லாஹ் எவைகளை எல்லாம் ஹராமாக்கி விலக்கி இருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் முற்று முழுதாக உடனடியாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் ஏவி இருக்கிறானோ அந்த ஏவல்களை இயன்ற அளவு வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் அப்பால் உங்களுக்கும் குடும்பங்கள் சகிதம் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஒரு புதிய வருடம், முதலாவது ஜுமா, முஹர்ரம் மாதம், ஜும்மாவோட கடமைக்காக வேண்டி மஸ்ஜிதிலே குழுமி இருக்கிறோம். நான் உட்பட இங்கு இருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரிடத்தில் ஒரு வேண்டுகோள். வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இல்லாம ஒரு நியத்து, இன்னமல் அமாலு பின்னியாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவது கொண்டு வரக்கூடிய ஹதீஸ், எங்களுடைய எல்லா அமல்களும் எண்ணத்தை பொறுத்தது. எங்களோட தலைப்புக்கு இன்றைக்கு முஹர்ரம் என்றால் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதுல நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றதுதான் தலைப்பு. முஹர்ரம் முதலாவது மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன இத்தத்தஷ் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா.
அதே ஆயத்துல சொல்றான் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். என்னிடத்துல மாதங்களோட கணிப்பீடு 12 மாதங்கள், அதுல 4 நான் சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன். எந்த 4 மாதம்? 1, 7, 11, 12. 1ஆம் மாதம் முஹர்ரம், 7வது மாதம் ரஜப், 11 துல் காதா, 12 துல் ஹிஜ்ஜா. அப்ப தொடர்ந்து 3 மாதம், 11, 12, 1, அடுத்தது நடுவுல வரக்கூடிய 7. இதைத்தான் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அதுல ஒரு மாதம் தான் முஹர்ரம். நான் சொல்ல வந்தது, அந்த கணிப்புல மாதங்களை கணிப்பிடுறதுக்கு ஹிஜ்ரத்தை காரணமாக்கி கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத் செஞ்சாங்களோ அதத்தான் எங்கட இஸ்லாமிய வருடத்துக்கு பேரா சூட்டினாங்க, ஹிஜ்ரி வருடம் என்று சொல்லி. அந்த ஹிஜ்ரத்தை கொண்டுதான் எங்கட அந்த வருடம் ஆரம்பிக்குது. வருடம் முதலாவது மாதமாக ஷஹ்ருல்லாஹ் என்று போற்றப்படக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தோடையும் இந்த ஹிஜ்ரத்தோடையும் சம்பந்தப்பட்ட, இந்த எங்கட கேலண்டரோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தான் இன்னமல் அமாலு பின்னியாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துடைய தலைப்புக்கு கீழே தான் இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. சஹாபாக்களை பார்த்து, அந்த மக்கா ஊரு பகுதியில் இருந்த மக்கள் சஹாபாக்கள் பல முயற்சிகளுக்கு பின்னால, தாயிஃப்ல அபிசீனியாவுக்கு பின்னால இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அவங்க பட்ட கஷ்டங்களுக்காக வேண்டி அவங்க வெளியாகி போன இடம் தான் மதீனா. மதீனான்றது ஒரு சிட்டி, ஒரு நகரம், ஒரு தலைநகரம். அப்ப அதுக்கு போற நேரம் சஹாபாக்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கணும் என்றதுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இன்னமல் அமாலு, உங்களோட ஹிஜ்ரத் மட்டும் இல்ல, உங்களோட எல்லா அமல்களும் பின்னியாத், அமல்களை உங்களோட எண்ணத்தை பொறுத்தது, உங்களோட நீயத்தை பொறுத்து தான். அதனாலதான் இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நியத்து செய்யறானோ அதுதான் கிடைக்கும். வரைவிலக்கணம் சொல்றாங்க. அமல்களை பத்தி சொன்ன நபி குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு, யாருடைய ஹிஜ்ரத் இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக அமையுமோ, ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அவனுடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் ரசூலுக்கு ஆயிட்டு. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராஅத்தின் யன்கிஹுஹா, அது நீ துன்யாவை அடைகிறதுக்காக வேண்டி மதீனாக்கு போனா, அங்க நல்ல பெண்கள் இருக்கிறாங்க, நான் திருமணம் செய்யணும் என்றதுக்காக வேண்டி நீ மதீனாக்கு போனா, ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹா, அவன் எந்த நோக்கத்துக்காக ஹிஜ்ரத், நீ ஹிஜ்ரத்தே செஞ்சாலும் பரவாயில்ல, நீ உன்ன பிறந்த ஊரை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நீ என்ன சிரமத்தை மேற்கொண்டுட்டு போனாலும் பரவாயில்ல, உன் நீயத்து சீராக இல்லையா, உன் நீயத்து சீராக இல்லையா, அப்ப உன் ஹிஜ்ரத், நீ எதுக்காக ஹிஜ்ரத் செஞ்சாயோ அதுக்கு தான் எழுதப்படும். கியாமத் நாள் அதிர கூலியத்தான் பெற்றுக்கொள்வாய். ஆக எனது அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக எங்களோட நியத்துக்களை சீராக்குவோம். இது ஒரு புதிய வருடம், புதிய மாதம், புதிய ஜுமா, புதிய ஒரு வாழ்க்கை. நாங்க நியத்து செய்வோம். வெறுமனே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்றதை விட மூமின்களாக, சாதனையாளர்களாக, சாதித்தவர்களாக மௌத்தாகுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் ஒவ்வொரு சஹாபாக்களோட பேரை கேட்டாலும் நாங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் இருந்துச்சு. ஹலீஃபா ஒரு சஹாபி தான். ஹலீஃபாக்கள் காலத்துக்கு காலம் 4 பேர் தான் வந்தாங்க என்றாலும் ஏன எல்லா சஹாபாக்களும் சிறப்பு மிக்கவர்களாக இருந்தாங்க. தீன கையில ஏந்தினாங்க, தீன கையில எடுத்தாங்க. வெறுமனே பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று மௌத்தாஹல்ல சஹாபாக்கள். மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, லா அக்லகத் தத்பீர், பிளான் பண்ற மாதிரி, திட்டமிடல மாதிரி ஒரு அறிவு இல்ல. அப்ப திட்டமிட்டவனை போல ஒரு அறிவாளி இல்ல.
வாழ்க்கையை திட்டமிடணும், குடும்பத்தை திட்டமிடணும், வியாபாரத்தை திட்டமிடணும், எங்கட நகரத்தை நாங்க திட்டமிடணும், எங்கட ஊரை நாங்க திட்டமிடணும், எங்கட நிர்வாகத்தை நாங்க திட்டமிடணும். காலாகாலம் நாங்க தான் நிர்வாகம், காலாகாலம் நாங்க தான் ஊரு, நான் தான் வீட்டுல வாப்பா இல்ல, நான் வாப்பா, நான் இப்படிதான் என் குடும்பத்தை செய்வேன், என் குழந்தைகளுக்கு நான் இப்படி திட்டம் வச்சிருக்கிறேன். திட்டமிடல் அல்லாஹ் உதவி செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், லா அக்லக தத்பீர். அல்லாஹ்வே சொல்றான், நீங்க நியத்து வைக்காத வரையில, நீங்க முயற்சி செய்யாத வரையில, நீங்க எண்ணம் கொள்ளாத வரையில நான் உதவி செய்ய மாட்டேன். நாங்க தான் திட்டமிடணும், நாங்க தான் முயற்சி செய்யணும், நாங்க தான் அதற்கான அடித்தாளத்தை இடணும். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் வாழ்க்கையை புரட்டி போடுவான். அப்படிப்பட்ட ஒரு வருடமாக அல்லாஹ் இந்த வருடத்தையும் இந்த ஜுமாவையும் இந்த இடத்தையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. உறுதியாக நியத்து வைங்க, நான் சாதிச்சிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய நேற்றைய நாள் இன்றைய நாள் நேற்றை விட சிறந்ததாக இருக்கும். ஒரு மூமினுடைய இன்றைய நாள் நேற்றைய நாளை விட சிறந்ததா இருக்கணும். நான் உங்களை மூமின்களை பார்த்து கேட்கிறேன், என்னையும் உட்பட நான் கேட்கிறேன், ஏண்ட நேற்றைய நாளை விட இன்றைய நாள் என்ன சிறப்பு இருக்குது? என்ன சிறப்பு? நான் அல்லாஹ்வை பத்தி சிந்திச்சு இருக்கிறேனா? குர்ஆன் ஓதி இருக்கிறேனா? ஹதீஸ படிச்சிருக்கிறேனா? மார்க்கத்தை படிச்சிருக்கிறேனா? துன்யாவைத்தான் அல்லாஹ்வுக்காக ஹலாலா சம்பாதிச்சிருக்கிறேனா? என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறேனா? மேலான கண்ணியமான சகோதரர்களே, இதனாலேயோ ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஹர்ரத்துல சிறப்புகள் ஒன்றுதான், அந்த ஆஷூராவுடைய தினத்துல, இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல குடும்பத்துக்காக செலவழிக்கிறதும் ஒரு சிறப்பு தான். குடும்பத்துக்காக செலவழிக்கிறதும் ஒரு சிறப்பு. பெரிய நன்மைகளை பத்தி பேசினாங்க. சதக்காக்கள்ல சிறந்ததை சொல்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்ட மனைவிட வாயில நீ செலுத்தக்கூடிய ஒரு கவலம் என்றாங்க. வெளியில மட்டும் இல்ல, குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஹைர். அப்படிப்பட்ட ஒரு ஜுமாவாக இந்த ஜுமாவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ் என்று போற்றப்படக்கூடிய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் ஃபர்லாக்கப்பட்ட நோன்புகளுக்கு பின்னால அஃதலு ஸியாம், சிறந்த நோன்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னா அது இந்த மாதத்துல நீங்க பிடிக்கும். இந்த மாதம் முழுக்கவல்ல, இந்த மாதத்துல இயன்றளவு அதிகமான நோன்புகள் நோற்றுக்கொள்றது. அது திங்கள் வியாழன் கிழமைகளா இருக்கலாம், ஐயாமுல் பீதுடைய 3 நாட்களாக இருக்கலாம். அதை விட ஒரு முக்கியமான சுன்னத்து 9ம் 10ம் யாரும் தவற வேணாம். முஹர்ரம் 9வது பிறையும் 10வது பிறையும் அந்த நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்கனவே மக்கால இருக்கிற காலத்திலே முஹர்ரம் 10 நோன்பு பிடிப்பாங்க என்ற ஒரு ரிவாயத்திலையும் வருது. மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால யஹூதிகளை பார்த்தாங்க, அவங்க அந்த நாள் நோன்பு வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி வருது, விசாரிச்சாங்க, ஏன் நீங்க முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப யஹூதிகள் சொன்னாங்க, எங்கட மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நைல் நதியிலிருந்து பாதுகாத்த நாள். இன்னொரு ரிவாயத்துல வருது, ஏன்னா எத்தனையோ நபிமார்கள் பாதுகாக்கப்பட்ட ஒரு நாள் முஹர்ரம் 10, குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, யஹூதிகளை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உரிமை பாராட்ட வேண்டியவர்கள் நாங்க. யஹூதிகளே நோன்பு பிடிக்கிறதா இருந்தா நாங்க பில் அவுலா, கட்டாயம் நாங்க நோன்பு பிடிக்கணும். சில இமாம்களோட கருத்துப்படி முஹர்ரம் 10உடைய நோன்பு ரமதானுடைய நோன்பு கடமையாகிறதுக்கு முன்னால கட்டாயமாக பிடிச்சாங்க. எப்ப ரமதானுடைய நோன்பு கடமை ஆயிச்சோ அது சுன்னத்தாக்கப்பட்டுச்சு. முஹர்ரம் 10 யாரும் தவறவிட வேணாம். பின்னால கடைசி வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யஹூதிகளும் நோன்பு பிடிக்கிற விஷயத்தை வச்சுட்டு சொன்னாங்க, நாங்க யஹூதிகளுக்கு மாத்தம் செய்யணும், அதனால நான் அடுத்த வருஷம் உயிரோட இருந்தால் 9 நான் ஒரு நாள் முன்ன பிடிப்பேன், ஒரு நாள் சேர்த்து பிடிப்பேன். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை போடல. அதனால எங்களுக்கு முக்கியமான சுன்னத்து 10, ஒரு நாள் முந்தி அல்லது பிந்தி அதோட இன்னொரு நோன்பு பிடிக்கிறது. 2 நோன்புகள் நோற்றுக்கொள்றது முக்கியமான சுன்னத். ஆஷூரா அது முந்தான நாள், தாசுவா இருக்குது 9வது அல்லது 11வது நாள். 2 நாட்கள் நாங்க நோன்பு பிடிக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்துல
இன்னுமேண்டான நோன்புகள், அது ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கள் வியாழனாக இருக்கலாம், ஐயாமுல் பீதுடைய நாட்களாக இருக்கலாம், ஏதோ இந்த மாதங்கள், இந்த மாதத்துல இயன்ற அளவு நோன்புகள் ரமதானுக்கு அடுத்தது. ஒரு ரிவாயத்துல நான் நினைக்கிறேன் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முஹர்ரத்துல மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சி நான் கண்டில்ல. ஏன்னா இது சிறந்த மாதம், ரமதானுக்கு அடுத்து சிறப்பான மாதம். மேலான அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். இதே வருடத்துல நான் இன்னொரு முக்கியமான ஹதீஸுடைய ஒரு பகுதியை சேர்த்திக் கொள்ளலாம்னு நினைச்சேன். அதான் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை எனக்கு 5 விஷயம் சொல்லி தந்தாங்க. நான் இந்த முஹர்ரத்துடைய காணிக்கையாக, ஹதியாவாக, இந்த கம்பள மக்களுக்கு என்னுடைய ஹதியாவாக நான் அந்த ஹதீஸை தாரேன். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு முகவுரை கொடுத்தாங்க. அந்த ஹதீஸுக்கு மட்டும் வித்தியாசமான ஒரு முகவுரை கொடுத்தாங்க. நான் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி தருவேன், இந்த ஹதீஸ நீங்க பாடமாக்கணும், நீங்க அமல் செய்யணும், நீங்க பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேணும்ன்றாங்க. நீங்க பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் வேணும்ன்றாங்க. சஹாபாக்கள் கொஞ்சம் தயங்கினாங்க, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டாங்களே எந்த ஹதீஸுக்கும். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆதரவு, நபி சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு செய்யலாம், செய்யலாத ஒன்றை சொல்ல மாட்டாங்க என்ற நம்பிக்கையில அந்த ஹதீஸ பாரம் எடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்று அவங்க பாரம் எடுத்ததினால இன்று வரைக்கும் அந்த ஹதீஸ் ரிவாயத் செய்யப்பட்டு வருது. எனக்கு என் உஸ்தாத் சொல்லி தந்தார், நான் உங்களுக்கு அதை சமர்ப்பிக்கிறேன், ஒரு ஹதியாவா, ஒரு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா முன்னுக்கு கூப்பிட்டு எடுத்தாங்க, கைய பிடிச்சி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸ் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி என் கையை பிடிச்சி எண்ணினாங்க. எண்ணி 5 விஷயம் சொன்னாங்க. இந்த முஹர்ரமும் இந்த வருடமும் அந்த விஷயங்கள் அமல் செய்யக்கூடிய வருடங்களாக, எங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய விஷயங்களாக ஆக்கிக் கொள்வோம் என்று ஆதரவு வைக்கிறேன். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அபூ ஹுரைராவை பார்த்து, யா அபா ஹுரைரா, இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். முதலாவது விஷயம், இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். ஏ அபூ ஹுரைராவே, நீ சிறந்த வணக்கசாலியாக மாறணுமா, அல்லாஹ் இடத்துல நீதான் சிறந்த வணக்கசாலி என்று ஆகணுமா, அமல் ஒன்று சொல்லி கொடுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், நிறைய ஹதீஸ்ல தொழுகை நேரத்துக்கு தொழுகிறது, ஹஜ் செய்யறது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ்வுட பாதையில போராடுறது, இதெல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. என்றாலும் அதெல்லாம் கருத்து வேறுபாடுகள். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு காலத்துக்கு மாதிரி 12, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 12 ஹதீஸ் வருது. ஹைருல் அமல், அமல்ல சிறந்தது எது என்றாலும் இந்த ஹதீஸ இதுவரைக்கும் எந்த ஹதீஸும் முந்தல்ல. அதுதான் இத்தகில் மஹாரிம் தகுன் அஅபதன் நாஸ். அபூ ஹுரைராவே, நீ சிறந்த வணக்கசாலியாக மாறணுமா, அல்லாஹ் ஹராமாக்கினவைகளை தவிர்ந்துகோ. அமல் அல்ல, அமல் அல்ல, பக்கெட் ஓட்டை இல்லாம இருக்கணும். அப்பதான் எதை வேணும்னாலும் ஊத்தலாம். நீங்க ஹஜ்ஜ ஊத்தணுமா, திக்ர ஊத்தணுமா, குர்ஆன ஊத்தணுமா, தொழுகை ஊத்தணுமா, பக்கெட்ல அடி இல்லண்டா எதை ஊத்துவீங்க? முதலாவது பக்கெட்ட சீராக்கு. இத்தகில் மஹாரிம், அல்லாஹ் ஹராமாக்கினவைகள் நீ அல்லாஹ் பயந்து கொண்டாங்க. ஹராமானவைகளை வாழ்க்கையில இருந்து சம்பூரணமாக உடனடியாக குடும்பங்கள் சகிதம் இந்த ஜும்மாவில் இருந்து இப்பையிலிருந்து நாங்க எடுத்து போடுவோம். நன்மைக்கு திட்டமிட சென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க கொடுக்கக்கூடிய பகரம் என்னண்டா, பாவத்தை திட்டமிடுறோம், நன்மைகள் கிடைச்சா செய்றோம் இல்ல, பாவத்தை செய்யாம இருக்கிறதுக்கு திட்டம் போடுங்க, நன்மைகளுக்கு திட்டம் போடுங்க. பாவங்கள் நடந்தால் தௌபா செய்வோம், நன்மைகள் கிடைச்சா செய்வோம் அல்ல, பாவம் நடந்தா தௌபா செய்வோம். பாவத்தை எப்படி இல்லாமாக்குறது, இது
அடுத்த 4 விஷயங்களையும் நான் சுருக்கமா சொல்லுவேன். இதுதான் இன்றைய தலைப்பு நினைக்கிறேன். என்ற ஹதியாவாக நான் இந்த முக்கியமான விஷயம், இந்த விஷயம் பாவம் இல்லாமக்கப்படும். பல கட்டங்கள்ல இந்த பாவங்கள் இல்லாமலாக்கப்படும். அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நான் கொஞ்சம் வித்தியாசமாக தர்ஜுமாவை பார்க்கக்கூடியவன். குர்ஆன்ல வருது, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நீங்க உங்களையும் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, உங்களோட குடும்பத்தையும் நரக நெருப்பில இருந்து பாதுகாத்துக் கொள்ள சொல்லு. உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றான். இது குர்ஆன், எங்களுக்கு விளையாட இயலாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும். நான் உங்கள்கிட்ட கேட்டா, யார் உங்களோட குடும்பம்? நான் இந்த கேள்விய பல இடங்கள்ல கேட்டிருக்கிறேன். இன்று வரைக்கும் யாரும் சரியான பதில் தரல. ஒருத்தர் சொன்னார், உம்மா வாப்பா புள்ள குட்டின்னு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட சகோதரங்கள்? அவங்களும் தான். அப்ப உம்மா வாப்பட சகோதரங்கள்? அவங்களும் தான். அப்பா ஆச்சி? அவங்களும் தான். அப்ப யாரு? இதெல்லாம் உங்களோட குடும்பம். இது எல்லாத்தையும் நீங்க பாதுகாக்கணுமா? ஒரு மாணவர் சொன்னார், எங்கட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதுல இருக்கிறவங்க எல்லாம் குடும்பத்தர்கள். எனக்கு தெரியும், அவர்கிட்ட ஒரு சாச்சாட கையில ஸ்மார்ட் போன் இல்ல. அப்ப நான் சாச்சாட பேரை சொல்லி கேட்டேன். அவரும் எங்கட குடும்பமே. இப்ப யார் குடும்பம்? ஏண்ட டிரான்ஸ்லேஷன் வித்தியாசம். குடும்பம் அல்ல. அஹ்ல் என்று சொன்னால் உடையவர்கள். இத டிரான்ஸ்லேஷனை போட்டு பாருங்க. அஹ்ல் என்று சொன்னால் உடையவர்கள். அஹ்லுல் குர்ஆன் என்று வருது. நாங்க சிம்பிளா டிரான்ஸ்லேட் பண்றது குர்ஆனுடைய குடும்பம் என்று. அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று வருது. நான் சொல்றேன், அல்லாஹ் உடையவர்கள். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நீங்க உங்களையும் உங்கள் உடையவர்களையும், உங்களுடையவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப கருத்து மாறுபடும். உங்களுடையவர்கள் என்று வார நேரம் ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்குரியவர்கள் தான். சில பேருக்கு உம்மா வாப்பா புள்ள குட்டி மட்டும் தான். சகோதரர் அவருடையவர் அல்ல, அவருடைய கெப்பாசிட்டியில இல்ல, அவர் சொல்றத கேட்கிற நிலைமையில இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டத்துக்கே நான் போற நேரத்தை கருத்துல கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல் என்று எடுத்தது இந்த முழு உம்மத்தையும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட குடும்பம். அப்ப அஹ்லுன் நபி, நபியுடையவர்கள் நாங்க எல்லாரும். அதனாலதான் ஒரு அந்நிய ஜனாசாக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிச்சாங்க. ஒரு யஹூதி மௌத்தாய் போற நேரமும் கவலைப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர் நபியுடையவர். இப்ப நான் உங்க ஒவ்வொருத்தரிடத்திலையும் வினயமாக, தாழ்மையாக, அன்பாக, மரியாதையாக கேட்டுக்கொள்றேன். நீங்க யோசிங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு தகைமையை தந்திருக்கிறான், எவ்வளவு கெப்பாசிட்டியை தந்திருக்கிறான். உங்களுடையவர்கள் யார் யார்? உங்க உம்மா வாப்பா மட்டுமா? ஒரு சகோதரர் என்னிடத்துல உண்மையில வந்து கேட்டார். நான் இன்றைக்கும் அவருக்கு துஆ செய்றேன். சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னால எனக்கு கனடா விசா வந்திருக்குது, நான் போகணும். ஏண்ட மகள பத்தி, ஒரு மகள் தான் இருந்தா அந்த நேரம், என் மகள பத்தி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இவள் எனக்கு வழிகாட்டலாம். ஆனா இவள்ட புள்ள, என் மகளோட புள்ள, என் பேரன் நாளைக்கு கனடாக்கு போனதுக்கு பின்னால எத்தனையோ விதமான ஃபித்னாக்களுக்கும் நாஸ்திகத்துக்கும் ஃப்ரீடத்துக்கும் சுதந்திரத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகுவாரு, ஓபன் ஆகுவாரு. அவர் பாவங்கள் செய்யறத நான் அல்லாஹ் இடத்துல வஹ சொல்ல வேண்டி வருமா என்று கேட்டார். ஏண்ட பேர பிள்ளைகள் செய்யக்கூடிய அமலுக்கு நான் கனடாக்கு போறதால, நான் இன்னொரு நாட்டுக்கு போறதால அந்த ஃபித்னாக்கு நான் அல்லாஹ் இடத்துல வஹ சொல்லணுமா என்று கேட்டார். கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ உன் குடும்பத்தையும் உன்னுடையவர்களையும் பாதுகாத்துக்கோ. நான் சொன்னேன், சகோதரரே, உனக்கு உன் பேர பிள்ளைய பத்தி யோசனை வந்துட்டே, அந்த பேர புள்ள உன்னுடையவர்கள் தான், நீ பாதுகாக்கத்தான் வேணும். நீ போகாம இருக்கிறதல்ல, போறதாக இருந்தால் பாதுகாப்புக்குரிய வழிகளை செய்யத்தான் வேணும். இன்னைக்கு பயங்கரமான சில விஷயங்கள் நான் இந்த மிம்பர்ல பேச விருப்பம் இல்ல, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்று நினைக்கிறேன். நாங்க சில 10 வருஷத்துக்கு முந்தி பேசின விஷயங்கள் இப்ப நாட்டுல நடக்குது. அல்லாஹு அலம், இன்னும் 5-10 வருஷத்துல எதிர்பார்க்கலாம் பயங்கரமான முசீபத்துக்கள்.
சுருக்கமா ஒரு விளங்கக்கூடியவர்களுக்கு, தலைமைகளுக்கு, அதிகாரிகளுக்கு, பொறுப்புதாரிகளுக்கு மட்டும் ஒரு சின்ன க்ளூ ஒன்று தாரேன். நாங்க 10 வருஷத்துக்கு முந்தி ஓரின சேர்க்கைகளை பத்தி பேசினோம், குடும்ப கட்டமைப்பை பத்தி பேசினோம். இன்னைக்கு சர்வசாதாரணமாக வந்துட்டு இன்னைக்கு ஓர் இனமல்ல, வித்தியாசமான சேர்க்கைகள் வந்திருக்குது உலகத்துல. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நமது குழந்தைகளையும் சந்ததிகளையும் அந்த ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாப்பானாக. ஆக கண்ணியமா சகோதரர்களே, பாவங்கள் இருந்து உங்களையும் உங்களுடையவர்கள், இந்த உடையவர்கள்ல தான் நண்பர்களும் வரலாம், குடும்பம் மட்டுமல்ல, ஊரும் வரும் சில பேருக்கு, அடுத்தூடும் வரும் சில பேருக்கு, பக்கத்தில் உள்ள ஊரும் வரும் சில பேருக்கு, இந்த மாவட்டம் வரும் சில பேருக்கு, இந்த மாகாணம் வரும் சில பேருக்கு, இந்த நாடு வரும் சில பேருக்கு, இந்த உலகமே வரும் சில பேருக்கு. உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட தகைமை தெரியாண்டு சொன்னால் தெரிந்தவர்களிடத்துல, கொஞ்சம் விளக்கம் உள்ளவர்களிடத்துல, தலைவர்களிடத்துல, உலமாக்களிடத்துல மஷூரா செய்யுங்க. இப்படி ஒருத்தர் சொல்றார், ஹஸ்ரத் ஒருத்தர், இதுல என்ன விளக்கம்? அஹ்லண்டா நான் யாரை பாதுகாக்கணும்? அஹ்லண்டா யாரு? என் குடும்பம் எது? என்னுடையவர்கள் யார்? ஒவ்வொருவரும் நீங்க மேய்ப்பாளர்கள். உங்களோட மேய்ப்பை பத்தி அல்லாஹ் கியாமத்து நாள்ல கேட்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என் மேய்ப்பு எது? அல்லாஹ் எதை கேட்பான்? சில பேர் பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனா நரகத்துல பாவிகளை விட தண்டனை பெறுவாங்க. அமானிதத்துல குறை செஞ்ச இந்த தகைமையுடையவர்கள். ஒரு சின்ன உதாரணம், அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு பூமியில பயங்கரமான பாவம் நடந்துச்சு, ஒரு மலக்கு அனுப்பினாரு, அந்த பூமியில நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க, அதுக்கு நான் அதாபு கொடுக்க போறேன்னு அந்த மலக்கு வந்து அந்த பூமியை பார்த்துட்டு போயிட்டு சொன்னாரு, யா அல்லாஹ், அந்த பூமியில நிறைய பேர் பாவம் செய்யறாங்க, ஆனா பள்ளியில ஒரு மனுஷர் சதாவும் கண் சிமிற்ற அளவு நேரம் கூட உனக்கு மாத்தம் செய்யாம உண்ட அமல்ல வணக்க வழிபாடிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ், அவரையும் வச்சு இந்த ஊர் அழிக்கலாமான்னு கேட்ட இடத்துல அல்லாஹ் சொன்னான், அந்த பூமி அழிக்கத்தான் போறேன், அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிங்க. தூக்கி அடிக்கப்பட்டுச்சு மறுபுறமாக. அந்த வணக்கசாலிட இடத்துல இருந்து தான் தூக்கப்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? அவர் அமானிதத்துல குறை செஞ்சாரு, மத்தவங்க செய்யற பாவத்தை பத்தி யோசிக்கல, அவர் அகல்ன்றத விலங்கல்ல, அவருடைய மேய்ப்பை பத்தி விலங்கல்ல. அல்லாஹ் அவர்ல இருந்து அசாப ஆரம்பிச்சான். இது எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அத்தாட்சி, ஒரு சாட்சியம், ஒரு சின்ன குறிப்பு. ஆக எனது அன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில் மஹாரிம் தகுன் அபதன் நாஸ், அல்லாஹ் ஹராமாக்கினவைகளை தவிர்ந்துகோ, நீ சிறந்த வணக்கசாலியா மாறுவாய். இரண்டாவது சொன்னாங்க, வர்த பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ், உனக்கு தந்ததை நீ பொருந்திக்கோ, நீதான் சிறந்த பணக்காரன். சிறந்த பணக்காரனை பத்தி சொன்னாங்க, தந்தது அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்திக் கொள்றவன மாதிரி ஒரு பணக்காரன் இல்ல. விளக்கங்கள் இருக்குது, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சால் பார்ப்போம். மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அஹ்சின் லி ஜாரிக் தகுன் முஃமினன், நீ சிறந்த மூமினாக மாறணுமா? மூமின் சர்டிபிகேட் வேணுமா? மூமின் என்றது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மறைவான விஷயங்களை நம்புற விஷயம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ மறைவானவற்றை நம்பக்கூடியவனாக இருந்தால் வ அஹ்சின் இலா ஜாரிக், உன் அண்டை வீட்டுக்காரனோட நல்ல முறையில நடந்துக்கோ. இந்த அண்டை வீடு என்று சொல்லும் இப்படித்தான், கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி. சில பேருக்கு பக்கத்து வீடு மட்டும்தான் பக்கத்து வீடு, சில பேருக்கு 7 வீடுகள், சில பேருக்கு 40 வீடுகள், சில பேருக்கு இந்த ஊர் ஃபுல்லாவே பக்கத்து வீடு. அது கெப்பாசிட்டியை பொறுத்து. நீ மூமின் ஆகணுமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நலவு செய், இஹ்சான் செய், உபகாரம் செய்யின்றாங்க. அஹிப்பலின் நாசிமா துஹிப்புலி நஃப்ஸிக் தகுன் முஸ்லிமன். நாலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ முஸ்லிம் என்ற சர்டிபிகேட் எடுக்கணுமா? உன் பேர் முஹம்மது என்று வெச்சு வேலல்ல, உன் பேர் அஹமது என்று வெச்சு வேலல்ல, உன் பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வேலல்ல. மாற்றமாக அந்த ஏனைய முஹம்மதுகளும்
ஏனே அஹமதுகளும் ஏனே அப்துல்லாக்களும் ஏனே முஸ்ஹிப்பலின் நாசி மா துஹிப்பு லினஃப்ஸிக், நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ ஏனையவர்களுக்கும் விரும்பு. நீ நிம்மதியா இருக்க விரும்புகிறாயா, அவர்கள் எல்லாரும் நிம்மதியாய்க்கத்தான் விரும்புறாங்க. நீ புத்தாடை அணிய விரும்புகிறாயா, எல்லாரும் புத்தாடை அணியத்தான் விரும்புறாங்க. நீ யுத்தம் இல்லாமைக்க விரும்புகிறாயா, பலஸ்தீன்ல உள்ள எங்கட முஸ்லிம்களும் யுத்தம் இல்லாமைக்கத்தான் விரும்புறாங்க. எங்களால் ஒன்றும் செய்ய இயலாதா, நாங்க அவர்களுக்கு துஆ செய்வோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். ஷஹீதுகள் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தில் இருப்பாங்க. இதை நாங்க வேல்யூ பண்ணுவோம். முஸ்லிம்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு விரும்புறதை நான் விரும்பணும். அஞ்சாவது சொன்னாங்க வித்தியாசமான ஒரு விஷயம், லா துக்ஸிர் அத்-தஹ்க் ஃபஇன்ன கஸ்ரத் அத்-தஹ்கி துமீதுல் கல்ப். ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த தோரணையில 4 விஷயத்தை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமா இழிக்காதே, அதிகமா சிரிக்காதே. அதிகமா சிரிக்கிறது உன் உள்ளத்தை சாவடிக்கும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹதீஸ்களையும் குர்ஆனையும் அமானிதங்களையும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னித்து மறைத்திடுவானாக. இந்த ஜுமாவை சாட்சியாக வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை புத்துயிர் பெற செய்வானாக. திட்டமிடக்கூடிய அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய கியாமத்து நாள் அமானிதத்தை நிறைவேற்றின அந்த சஹாபாக்கள் சாபிஹீன்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد، فالإخواني في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا وقال ومنها 4 حرم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إن أفضل الصيام بعد شهر رمضان شهر الله الحرام، أو كما قال عليه الصلاة والسلام. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسول الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فالإخواني في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم في حديث الدين النصيحة. وصدق رسول الله صلى الله عليه وسلم. ورضى عن خلفاء الراشدين أبو بكر الصديق رضي الله عنه وعن عمر بن الخطاب رضي الله عنه وعن عثمان بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب رضي الله عنهم ورضوا عنه وعن سائر الصحابة رضي الله عنهم أجمعين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم احفظ بلاد المسلمين خاصة فلسطين يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار ولا تشوي خلقنا بالنار.
اللهم اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. فالإخواني في الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الجليل الجبار يذكركم واشكروه ويزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.